வெல்கம் டு கோம்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி என்ன ரெசிபினா முளைவிட்ட பச்சை பட்டாணி பூரி. வாங்க இந்த புரோட்டீன் நிறைந்த பூரியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் 100 கிராம் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷானது அதை முளை விட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு. இப்போ நீங்கள் இந்த பச்சை மிளகா ரொம்ப காரம்னு நினச்சிங்கன்னா 1 மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா மையாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது 3 ஸ்பூன் கடலை மாவு, 3 ஸ்பூன் வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். இது கூட ஓமமோ இல்லை சீரகமோ ஏதாவது ஒன்றா சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதை இந்த பச்சை பட்டாணி அரைச்சி வச்சதை சேர்த்து நான் இப்போ நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இதை நான் உப்பு போடலை, ஏன்னா மாவு அரைக்கும் போதே கோதுமை மாவு அரைக்கும் போதே நான் உப்பு போட்டு அரைச்சிருவேன். அதனால் நான் உப்பு இப்போ நான் போடலை. நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதுலேயே நல்லா பிணைஞ்சு எடுத்துகிட்டு தேவையாக இருந்தால் மட்டும் தண்ணி ஊற்றுங்க. இப்போ இதுலேயே நல்லா பிணைஞ்சிக்கலாம். ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருக்கனால இதுலேயே நல்லா பிணைய வரும். தண்ணியை ஊற்றிட்டா ரொம்ப தண்ணி ஆயிரும். அதனால் முதல்ல பிணைஞ்சு பார்த்துட்டு பத்தலைன்னா தண்ணியை ஊற்றுங்க. நிறைய பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்ட பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். இப்போது நான் பிணைஞ்சு எடுத்துட்டேன். 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் கடலை எண்ணெய் தான் நான் போட்டிருக்கேன், ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா வெந்து வரட்டும். உப்பி வரவும் திருப்பி போட்டுக்கலாம். இந்த பூரி பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த பச்சை பட்டாணியை பசங்க சாப்பிடவே மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு மசாலா செய்யலாம். அப்புறம் தக்காளி நான் இதுக்கு தக்காளி தொக்கு செஞ்சுருக்கேன். தயிர் கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லா அவ்வளோ அருமையாக இருக்கும். தயிர் வச்சு சாப்பிட்டா பசங்க பெரியவங்களும் சாப்பிட்லாம். டயட்டில் இருக்கவங்க வேணால் சப்பாத்தியாக சுட்டு சாப்பிடுங்க, பூரியாக போடாமல். பூரினா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டயட்டில் இருக்கவங்க சப்பாத்தி சுட்டு சாப்பிட்லாம். இதெல்லாம் இது மாதிரி வீடியோஸ்க்கு என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.